போர்க்குற்றங்களை மூடி மறைக்க முயலும் என்பிபி அரசாங்கம், ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு. மக்கள் எதிர்பார்க்கும் வேகத்தில் திருடர்களை பிடிக்க முடியாது, நீதி அமைச்சர் தெரிவிப்பு. தனிப்பட்ட பிரச்சினைகளை பொதுவெளியில் வாதிடும் அர்ஜுனா இளங்குமரன், தம்பிராசா காட்டம். ஜேவிபியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் சிறையில் தான் இருக்க வேண்டும், மொட்டு கட்சி பகிரங்கம். ஊழல் குற்றச்சாட்டு, முன்னாள் அமைச்சருக்கு 16 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை. தமிழர்களை மீண்டும் ஏமாற்றுவதற்காக விடுக்கப்பட்டுள்ள பேச்சுவார்த்தை அழைப்பு. மனைவியும் மகளும் தனது பேச்சை மீறி வேலைக்கு செல்ல முற்பட்டதால் குடும்பஸ்தர் உயிர் மாய்ப்பு. முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகொட தமிழ் மக்களை சித்திரவதைக்கு உள்ளாக்கி படுகொலை செய்ததாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விநாயகமூர்த்தி முரளிதரன் போராட்ட வீரர்களை காட்டிக் கொடுத்தும் போராட்ட நுணுக்கங்களை இலங்கை ராணுவத்திடம் பகிர்ந்ததாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பகிரங்கப்படுத்தியுள்ளார். மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார். இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக போர்க்குற்ற விசாரணைகளை கனடா மற்றும் பிரித்தானியா போன்ற நாடுகள் வெளிக்கொண்டு வர ஆரம்பித்துள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் என்பிபி அரசாங்கம் வெளியுலகுக்கு இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்ற மீறல்களை புறக்கணிப்பதாகவும் அதனை மூடிமறைக்க முயல்வதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். மக்கள் எதிர்பார்க்கும் வேகத்தில் திருடர்களை பிடிக்க முடியாது என நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். திருடர்களை பிடிப்பது தொடர்பில் மக்கள் எதிர்பார்க்கும் வேகத்திற்கு செல்ல முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு எதிரான தரப்பினர் இந்த விடயத்தை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் பீதியை உருவாக்க முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார். மக்கள் மாதம் ஒரு தடவை ஓர் கண்காட்சியை எதிர்பார்ப்பதாகவும் அவ்வாறு நடைபெறாத காரணத்தினால் அவர்களது நம்பிக்கை இழக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். 6 மாதங்களில் அனைத்தையும் செய்துவிட முடியாது எனவும் அரசாங்கத்திற்கு 5 ஆண்டுகள் பதவிக்காலம் உள்ளது எனவும் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். சிங்கள தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசு தலைவர் என்ற பதவிக்கான கடமைகளில் இருந்து விலகி தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் பதவிக்கான பொறுப்பினை தேர்தல் பிரச்சாரங்கள் ஊடாக நிறைவேற்றுகிறார். இதுவா சிறந்த அரசியல் கலாச்சாரம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்ட மேடைகளில் உரையாற்றுகிறார். அரசு தலைவர் பதவிக்கான பொறுப்புகளில் இருந்து தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் பதவிக்கான பொறுப்பினை நிறைவேற்றுகிறார். இது எந்தளவிற்கு முறையானது? இதுவே தேசிய மக்கள் சக்தி ஏற்படுத்தியுள்ள சிறந்த அரசியல் கலாச்சாரம். அரசாங்கத்தை விமர்சிக்கும் தரப்பினர்கள் விரைவில் சிறைக்கு செல்ல நேரிடும் என்று ஆளும் தரப்பு குறிப்பிடுவது முறையற்றது. விமர்சிப்பவர்கள் சிறை செல்ல வேண்டுமாயின் மக்கள் விடுதலை முன்னணியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் இன்றும் சிறையில் தான் இருக்க வேண்டும். ஏனெனில் இவர்கள் கடந்த காலங்களில் அரசாங்கங்கள் மீது போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வீதிக்கு இறங்கி போராடினார்கள். அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகளை சுட்டிக்காட்டும் உரிமை எதிர்க்கட்சிகளுக்கு உண்டு. நாட்டுக்காக மேற்கொள்ளும் சிறந்த திட்டங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என தெரிவித்தார். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கொண்டுவரப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக வடமத்திய மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் SM ரஞ்சித் மற்றும் அவரது முன்னாள் செயலாளர் சாந்தினி சந்திரசேன ஆகியோருக்கு தலா 16 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. வடமத்திய மாகாண முதலமைச்சராக இருந்த காலத்தில் சட்டவிரோதமான முறையில் எரிபொருள் கொடுப்பனவுகளுக்காக 20,80,500 ரூபாய் பெற்றமை தொடர்பில் லஞ்ச ஒழிப்பு ஆணையம் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழில் தனது பேச்சினை மீறி மனைவியும் மகளும் வேலைக்கு செல்ல முற்பட்டதால் குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். உரும்புராய் கிழக்கு உரும்புராயை சேர்ந்த 45 வயதுடைய ஐயாத்துரை புலேந்திரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி மகளும் மனைவியும் வேலைக்கு செல்ல முற்பட்ட வேளை குறித்த குடும்பஸ்தர் தனக்கு தானே பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துள்ளார். இந்நிலையில் தீக்காயங்களுக்குள்ளான அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார்.
தையிட்டியில் சட்டவிரோத விகாரை தொடர்பில் பாதிக்கப்பட்ட மக்களை கலந்துரையாட அழைப்பது தமிழர்களை மீண்டும் ஒருமுறை ஏமாற்றுவதற்கே என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். அவரால் நேற்று வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: நீதி அமைச்சின் வழிகாட்டலின் கீழ் யாழ் நாகவிகாரையில் அவ்விகாரையின் தலைமைப்பிற்கு மற்றும் சமய தலைவர்கள், நீதி அமைச்சர் ஆகியோரின் பங்கேற்போடு தையட்டியில் சட்டத்திற்கு புறம்பாக கட்டப்பட்ட விகாரை காரணமாக பாதிக்கப்பட்டவர்களோடு கலந்துரையாடல் ஒன்று இம்மாதம் 3ஆம் திகதி வியாழக்கிழமை ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இது சமய பிரச்சினையாக உருவேற்றப்பட்டு வருகின்றது. உண்மையில் இது தமிழர்களின் தேசிய அரசியல் சார்ந்த பிரச்சினை. சட்டத்திற்கு புறம்பாக கட்டப்பட்ட விகாரை மற்றும் மட ஆலயத்தால் பாதிக்கப்பட்ட மக்களிடமும் தமிழர்களிடமும் அரசும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் மன்னிப்பு கோருவதோடு தமிழர்கள் எதிர்பார்க்கும் நீதி உறுதிப்படுத்தப்படுதலும் வேண்டும். அதுவே சமய மற்றும் இன நல்லிணக்கத்திற்கு வழிவகுக்கும். படையினர் தமது ராணுவ வரையறைகளுக்கு அப்பால் சென்று நாட்டின் சட்டத்தையும் மீறி அரச வளங்களையும் தனியார் வளங்களையும் உபயோகித்து இன மற்றும் சமய முரண்பாட்டை தோற்றுவிக்கும் வகையில் ஆக்கிரமிப்பு மனப்பான்மையோடு தையிட்டியில் விகாரை எழுப்பியுள்ளதோடு அதனை மேலும் பலப்படுத்த மடாலயத்தையும் கட்டியுள்ளனர். கட்டட மற்றும் நாட்டின் சட்ட நெறிமுறை தவறிய குற்றவாளிகள், இதற்கு அனுமதி அளித்த அரசியல் தலைமைகள், துணை நின்ற பேரினவாத சக்திகளை நீதி முன் நிறுத்த திராணியற்ற அரசும் நீதி அமைச்சரும் சமய நல்லிணக்கம் எனும் போர்வையில் பாதிக்கப்பட்ட மக்களை கலந்துரையாட அழைப்பது தமிழர்களை மீண்டும் ஒருமுறை ஏமாற்றுவதற்கே. அதுவும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அதற்கான காலம் நெருங்கிக் கொண்டிருக்கையில் மக்களின் ஆதரவை திரட்டுவதற்காக மறைமுகமாக எடுக்கப்படும் முயற்சியாகவே இக்கலந்துரையாடல் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது எனலாம். அத்தோடு இதய சுக்தியோடு பிரச்சினைக்கான தீர்வை நோக்கி ஆட்சியாளர்கள் பயணிக்க விரும்புகின்றார்கள் இல்லை என்பதையுமே வெளிப்படுத்துகின்றது. இது சாதாரண மக்களை அழைத்து அரசியல் பம்மாத்து காட்டும் வெளிவேடமே என்று குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனிமுல்ல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய இசார செவ்வந்தி என்ற பெண் நீண்ட நாட்களாக தலைமறைவாகியுள்ள நிலையில் அனுராதபுரம் நகரில் உள்ள ஹோட்டலில் தங்கியிருப்பதாக குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு தகவல் கிடைத்துள்ளது. விரைந்து செயற்பட்ட போலீசார் அவரை கைது செய்யும் நோக்கில் நடத்திய சோதனையில் அவரைப் போலவே தோற்றமளிக்கும் பெண் மற்றும் முன்னாள் ராணுவ மேஜர் ஆகியோர் 3.5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஐஸ், குஸ் மற்றும் கேரள கஞ்சா மற்றும் 2 சொகுசு கார்களுடன் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர் குருநாகல் உடவல வீதியைச் சேர்ந்த 53 வயதுடைய முன்னாள் ராணுவ மேஜர் மற்றும் 33 வயதுடைய பெண் ஆகியோர் என தெரிய வந்துள்ளது. அனுராதபுரம் பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி நுவான் விக்ரமசிங்க உள்ளிட்ட அதிகாரிகள் குழு இந்த சோதனையை மேற்கொண்டது. இந்த சோதனையில் உதவுவதற்காக போலீஸ் மோப்பனாய் பிரிவும் ஈடுபடுத்தப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான முன்னாள் மேஜரும் செவ்வந்தி பெயரை கொண்ட பெண்ணும் தகாத உறவை பேணி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டமை தெரிய வந்துள்ளது. முன்னாள் மேஜர் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் அனுராதபுரத்தில் பலமுறை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாக்கப்பட உள்ளனர்.